ஆயுத நீட்சிக்கு வரவேற்கின்றோம். மதுவிலக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி ஒரு தேர்தல் இஷ்யூவாக மாறி இருக்கிறது. அநேகமாக எல்லா அரசியல் கட்சிகளும் மதுவிலக்கு வேண்டும் என்று கோர அதிமுக அமைதி காத்தது. அதிமுகவும் கூட ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற நிலை எட்டப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது. எனில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மதுவிலக்க பூரண மதுவிலக்க அமல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு போல் இஷ்யூவாக மாறி எல்லா கட்சிகளுடைய வாக்குறுதியாகவும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல நேர்களே, அண்டை மாநிலமான யூனியன் பிரதேசமான புதுச்சேரியிலும் தேர்தல் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். இங்க மதுவிலக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய கட்சிகள் அங்க அந்த உத்தரவாதத்தை கொடுக்க மறுப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நான் முதல் கேள்வி திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். திரு கண்ணதாசன், திமுக தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கிறது, ஆனால் ஏன் புதுச்சேரியில அமைதி காக்குது இந்த விஷயத்துல? திராவிட முன்னேற்ற கழகம் 1971 மதுவிலக்கை தளர்த்தி 1974 மீண்டும் மதுவிலக்கை அமல்படுத்திய ஒரு கட்சி. அதே போல 1/5/1981 அன்று அதிமுகவால் அந்த மதுவிலக்கு மீண்டும் தளர்த்தப்பட்டது யாரால் என்று கேட்டால், என் தாயின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், நான் என்றைக்குமே மதுவை தமிழகத்தில் கொண்டு வர மாட்டேன் என்று சொன்ன எம்ஜிஆர் அவர்களால் அந்த மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது. அதன் பின்னர் எமர்ஜென்சி காலத்தில் திராவிட முன்னேற்ற எமர்ஜென்சி காலத்தில் சில காலம் அது இல்லை. திரும்ப 1981க்கு பிறகு இந்த டாஸ்மாக் கடைகளை தேசியமயமாக்கக்கூடிய அளவு கொண்டு வந்த ஒரு ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஜெயலலிதா என்னிடம் சொல்கிறார், மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் 8 மாதங்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு தெளிவாக சொன்னார், இதை போல நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று. ஏன் என்று கேட்டால், ஐ டேக் யுவர் பாயிண்ட். இதை பற்றி விரிவா தமிழ்நாட்டு மதுவிலக்கு பற்றி பேச புதுச்சேரியில ஏன் இந்த உத்தரவாதத்தை உங்களால கொடுக்க முடியல? நிச்சயமாக மதுவிலக்கு இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்டா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகம் மட்டுமல்ல, புதுச்சேரி மேடைகள். நான் பதில் சொல்ல வரேன். இப்ப பீகார்ல ஒரு தேர்தல் நடந்த பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் சொல்றாரு, அவரால் அதை அமல்படுத்த முடிகிறது. கேரளாவில் படிப்படியாக கொண்டு வரேன்னு சொன்னாரு, வழக்குகள்லாம் கொண்டு போனாங்க. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் இது அரசனுடைய கொள்கை என்று அதுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டது. ஆக பாண்டிச்சேரியில் இந்த பிரச்சனை திராவிட முன்னேற்ற நிச்சயமாக பூரண மதுவிலக்கு கொள்கையை வலியுறுத்தும். அதற்கான சூழல் அங்கு அனைத்து கட்சிகளிடமிருந்து வலிமையானால் அப்படிப்பட்ட ஒன்றுக்கு முன்னெடுத்து போராட அனைத்து கட்சிகளும் நிலைப்பாடு எடுத்த பிறகுதான் அனைத்து கட்சியும் எடுத்த பிறகுதான் இங்க கோரிக்கையை இந்த தேர்தலில் வச்சீங்களா? அதிமுக எடுப்பதற்கு முன்பு இன்னும் சில கட்சிகள் அவங்களுடைய தோழமை இயக்கங்களை எடுக்கிறதுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் நீங்க கோர்றீங்க இல்லையா? அங்கேயும் வலியுறுத்தும் அப்படின்றீங்க இல்லையா? ஏன் இதுவரைக்கும் புதுச்சேரியில ஒரு திமுக மேடையில, ஒரு திமுக காங்கிரஸ் மேடையில கேட்க முடியல? இதுவரைக்கும் நாங்க புதுச்சேரியில தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடல. நீங்க அடிப்படையா தெரிஞ்சுக்கணும், தமிழகத்தில் நீங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட மாட்டாங்க, அங்க ஒரு கோஷமா கூட. நிச்சயமாக இன்றைய கருத்து மிக முக்கியமான கருத்து. இது குறித்து இன்றைய தினம் இந்த தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தகவல் தலைவர் கலைஞர் தலைவர்கள் சென்று சேரும். இதற்கான பதிலை நிச்சயமா அறிவிப்பார்கள். ஆனால் எங்களுக்கு இந்தியா முழுவதுமே பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கடப்பாடு உரைகள் அது விருப்பம் உடையவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் மக்கள் நல கூட்டணியும் நாங்க புதுச்சேரியிலையும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. டாக்டர் வேலாயுதம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். புதுச்சேரியில இது சாத்தியமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அகில இந்திய அளவுல இது கொண்டு வரணுங்கிறது தான் வழிகாட்டு கொள்கை, அரசியலமைப்பு சட்டத்துடைய வழிகாட்டு கொள்கை. ஆனா புதுச்சேரியிலயோ கோவாலேயோ இது பெரிதும் டூரிசம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி. அங்க ஒரு மது வியாபாரம் அப்படிங்கிறது புதுச்சேரியுடைய எக்கனாமில ஒரு முக்கியமான பங்கும் கூட வகிக்கிறது. எனில அங்க சாத்தியமா? இல்ல, அது ஒரு பிம்பம், அது ஒரு மாயை. நீங்க சொன்ன மாதிரி புதுச்சேரி என்பது ஏதோ ஒரு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இல்லாத அது ஒரு சாராய சொர்க்கலோகம் போல ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுடுச்சு. அங்க இருக்கிற மக்களும் நம்முடைய மக்கள், நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய திருவள்ளுவர் சொன்ன கல்லுண்ணாமை, நம்மளுடைய எல்லா பண்போடையும் வளர்ந்த மக்கள் தான் புதுச்சேரியில் இருக்கிற மக்கள். தமிழ் மக்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு கிடையாது. இப்போ ஒரு பார்வை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கே என்ன இருக்குன்னா, புதுச்சேரினா ஏதோ பிரெஞ்சுக்காரங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் இருக்கிறது. உண்மை அதல்ல. புதுச்சேரியிலும் நிச்சயமாக பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியும். இந்த முயற்சி மொரார்ஜி தேசாய் அரசுல மொரார்ஜி தேசாய் அரசு அமைந்தவுடன் அங்க கொண்டு வரப்பட்டது. அங்க கடுமையான ரெசிஸ்டன்ஸ் அதற்கு எதிர்ப்பு அது அங்க வெற்றி அடையாம அது பிறகு பின்வாங்கப்படுது. இன்னைக்கு சாத்தியப்படுமா? ஆமா, நடக்கும். இப்ப நீங்க எங்க ஒரு புது விஷயத்தை ஒரு பெரிய மடைமாற்றம் நிகழ்த்தும் போது அதனுடைய பக்க விளைவுகள் சில வரத்தான் செய்யும்.
அதுக்கான திட்டமிடுதல் அப்பொழுது அவங்க செய்யாம போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மிக தெளிவான பின்விளைவுகள், இதர விளைவுகளை எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க புதுச்சேரியில நீங்க சொன்ன மாதிரி அங்க அதை வச்சுதான் அரசு நடக்குது, பொருளாதாரம் இங்கேயும் அதே தான் சொல்றாங்க. இங்கேயும் நீங்க தமிழ்நாட்டில் அதுல இருந்து வர்ற வருமானத்தை வச்சுதான் நாங்க இலவசங்கள் எல்லாம் கொடுக்கறோம், அரசு எந்திரமே அந்த எண்ணெயில தான் வண்டியே ஓடுதுன்ற மாதிரி கருத்து சொல்றாங்க. அதுக்கு மாற்று திட்டம் வச்சிருக்கோம். அதே மாதிரி புதுச்சேரியில இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை விட புதுச்சேரியில மிக எளிமையாக அதை கொண்டு வர முடியும். ஏன்னா நிர்வாகம் நமக்கு அந்த புனரமைப்பதற்கான மறுவாழ்வு மையங்கள் அமைப்பது, அதற்கு பிறகு கடைகளை மூடுவதெல்லாம் மிக குறைந்த பரப்பளவு இருக்கிற காரணத்தால், நிர்வாக வசதிகள் அதிகம் இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக அதை புதுச்சேரியில கொண்டு வர முடியும். இதை நோக்கத்தோட தான் ஜனதா அரசு அங்க அந்த விஷயத்தை அமல்படுத்துது. அமல்படுத்தின பிறகு அங்க பெருந்தோல்வியை சந்திக்குது அந்த அரசு, அந்த கூட்டமைப்பு. அப்படி இருக்கும்போது அங்க அந்த முயற்சி வெற்றி அடையல. இல்ல, அதுக்கு காரணம்னா அது ஒரு மக்கள் சார்ந்த இயக்கமாக, கட்சியாக இல்ல. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் ஜனதா கட்சியும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மண்ணின் மக்களோடு, மைந்தர்களோடு இணைந்து பிணைந்த ஒரு கட்சி. அந்த கட்சி மத்திய அரசுக்கு கணிசமான கண்ட்ரோல் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம். சோ மத்திய அரசாங்கம் அதை செயல்படுத்துது. அது அங்க வெற்றி அடையல, பின்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது. இல்ல, நீங்க களத்துல இருந்து பண்றதுக்கும் நீங்க டெல்லியில இருந்து ஒரு உத்தரவு போடுறதுக்கும் வேறுபாடு உண்டு. செயல்படுத்துறவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கலாம். ஆட்சியல் ரீதியா, அலுவல் ரீதியா கட்டுப்பாட்டுல இருக்கலாம். ஆனால் எங்களுடைய மருத்துவர் ஐயா இருக்கிறாருங்களே, 1989 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 1984 புதுச்சேரிக்கு பக்கத்திலேயே வாழ்கிறவர், தைலாபுரம் தோட்டத்தில். அதனுடைய பாதிப்பு, அதனுடைய வேதனை, அங்க படுகிற பெண்கள் படுகிற பாடு, குடும்பங்களுடைய சீரழிவு எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவர் மருத்துவராக நேரடியாக களப்பணியில கண்டு வெந்து நொந்து இந்த விஷயத்தை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கினவர். அதனால எங்களால நிச்சயமா அதை கொண்டு வர முடியும் என்பதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2012 அந்த இதுல கொண்டு வந்து அங்க பேசியிருக்கிறாங்க. திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இப்ப நீங்க இந்த அரசு கொடுத்த விளக்கம், போன அரசு கொடுத்த விளக்கம் ரெண்டும் ஐடென்டிக்கல். அதாவது அண்டை மாநிலங்கள்லாம் செயல்படுத்தாத போது நாம மதுவிலக்கு வெற்றிகரமா அமல்படுத்த முடியாது அப்படின்னு முந்தைய அரசுலயும் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த அரசுலயும் நத்தம் விஸ்வநாதன் ஒரு முறை இல்ல பல முறை கொடுத்தார். கேரளா கொண்டு வந்து விட்டது, நீங்க பீகார் கொண்டு வந்து விட்டது, கேரளா ஒரு அண்டை மாநிலம் கொண்டு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னொரு அண்டை மாநிலம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் செல்வாக்கு இருக்கக்கூடிய மாநிலம் புதுச்சேரி. எனில் அங்க கூடுதல் கவனத்தோடு, இங்க உங்களுக்கே தெரியும் பலர் அங்க இதை வாங்கறதுக்குன்னு போகக்கூடிய வாடிக்கை கூட பலருக்கு இருக்கு. அங்கதானே கணிசமான முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ்நாட்டுல மதுவிலக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்க இதுவரைக்கும் பேசல, இனிமே நாங்க பாப்போம் அப்படின்னா யூ ஆர் நாட் சீரியஸ் அபௌட் இட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதுவுமே கிடையாது. அவர் சொன்னார் பாத்தீங்களா, திரு ஒரே நிமிடம், கண்ணதாசன் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார், எல்லா கட்சிகளும் சொன்னால் நாங்களும் சொல்லுவோம். நான் சொல்லப்படல. இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு நாங்க இன்றைக்கு இல்ல, அன்றைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் 1971 தலைவர் கலைஞர் சட்டப்பேரவையில் பேசுவது வலியுறுத்தி இருக்கிறாரு. இதனால திராவிட முன்னேற்ற கழகம் மதுவிலக்கு ரத்து செய்யக்கூடிய இயக்கம் அல்ல. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை, புதுச்சேரி யூனியனை பொறுத்தவரை, நீங்க நடந்த உங்களுடைய ஆட்சி நடந்த பல தருணங்கள்ல மதுவிலக்கு தளர்த்தப்பட்டிருந்தது, டாஸ்மாக் கடைகளும் கூட இயங்கி வந்திருக்கிறது. அப்படிங்கும் போது நீங்க மதுவிலக்கு நோக்கி நம்ம நகரணும்னா அங்கேயும் அந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், அந்த மாற்று கருத்து கிடையாது. அங்க நீங்க இப்ப மேஜர் பார்ட்னர் காங்கிரஸ், மைனர் பார்ட்னர் தான் அங்க திமுக. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்க இப்ப இருக்கிற கூட்டணியில அவங்க கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வரும்பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரியிலும் இந்த மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். நிச்சயப்பட தமிழகத்தில் சாத்தியப்படும் நாங்க நினைக்கும் பொழுது பாண்டிச்சேரியில் சாத்தியப்படாது நாங்க நினைக்கல. நண்பர் சொன்ன கருத்து தான் நான் சொல்றேன். இது மாதிரி மதுவிலக்கு எடுத்துட்டா ஒரு அரசு தள்ளாடி தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வெற்றி அடைய அண்டை மாநிலங்களில் இது இருக்கிறது அவசியம். நிச்சயமாக அதை நாங்க உணர்றோம். அதை இது வரைக்கும் நீங்க வலியுறுத்தல அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு நாங்க உணர்த்துறோம். ஆந்திர பிரதேசத்தை போய் இப்ப நாங்க சொல்ல முடியாது, அங்க அரசுக்கு வேண்டுகோள் விடலாம்.
நாங்க வந்து நீங்க மதுவில கொண்டு அதுதான் வாங்க நான் சொல்றேன். அதுதான் ஆந்திரா சொல்றேன். உங்களுக்கு செல்வாக்கு இல்ல திமுகவுக்கு இருந்தாலும் கூட இருக்கு. இருந்தாலும் கூட நான் வேண்டுகோள் விடுக்கலாம். ஆனால் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சய ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த மதுவிலக்கு கொள்கை மதுவிலக்கு நிச்சயமாக அது பேசப்படும். அது கொண்டு வருவதற்கான திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போதுதான் கூட்டணி ஆட்சி நிச்சயமாக நாங்கள் அந்த இது கொண்டு வருவதற்கான அனைத்து முனைப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகம். இவர் வந்து 2012 டாக்டர் அன்புமணி சொல்றாரு அங்க மதுக்கடைகள் இருக்கிறது 2012 இருந்து இல்ல. நீங்களும் கூட ஒரு லேட் ஸ்டார்ட் அங்க கூடுதலா தேர்தல் புதுச்சேரியில் அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு அவங்க தான் சொல்றாங்க. 2012 நாங்க தேர்தல் நீங்க தனியா நிலைப்பாடு 2011 நிலைப்பாடு என்ன? நான் சொன்னேன் 84ல இருந்து நாங்க சொல்றோம். 2000 புதுச்சேரி தேர்தல்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன இருந்து சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையில மதுவு கடையில மூடன்னு சொன்னீங்களா? சொல்லவே இல்ல. உங்க தேர்தல் அறிக்கையில கிடையாது அது. ஆதாரம் இருக்கிறது. 2011ல சொல்லுங்க. நீங்க 4 12ல இருந்து உங்களோட சொல்லுங்க. 2011 தேர்தல் சொல்லுங்க. வந்திருக்கு. 2012ல இருந்து உங்க பேசுறீங்க. 2011 தேர்தல்ல புதுச்சேரியில மதுக்கடைகளை மூடுவோன்னு உங்க தேர்தல் அறிக்கையில எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல 1984ல இருந்தே நாங்க சொல்லிட்டு வரோம். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். 2011 தேர்தல்ல புதுச்சேரியில மதுக்கடைகளை நாங்கள் மூடுவோன்ற விளக்கத்துக்கு தான் கேள்வி. ஆமா கண்டிப்பா 89ல இருந்தே கட்சி தொடங்கின தீர்மானத்துல தேர்தல் அறிக்கையில சொல்லுங்க. நீங்க எங்களுடைய தலைவர்கள் தேர்தல் அறிக்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல வந்து நம்மளோட நிலைப்பாடு கிடையாது. நிலைப்பாடு என்னைக்குமே பூரண மதுவிலக்கு இல்ல. அவருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. நாங்க இதுவரைக்கும் ஆட்சி கட்டிலில் அமராத கட்சி. அவர் வந்து ஒரு மூத்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் சொல்றாரு. எனக்கு வியப்பா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் இந்த விளக்க சொல்லிடுறேன். ஆட்சி கட்டில கட்சிகள் அமர்ந்த போது அவங்களோட பிரயாணித்த கட்சி. ஆமா திமுகவே ஆட்சியிலே அமைக்கலன்ற மாதிரி புதுச்சேரியில பேசுறாரு. எம்ஓஎச் ஃபாரூக் தலைமையில் சொல்லுங்க. நான் சொல்றது கவனிச்சுக்கோங்க. நான் சொல்றேங்க ஃபாரூக் தலைமையில திமுக ஆட்சி நடந்திருக்கிறது. டி ராமச்சந்திரன் முதலமைச்சரா இருக்கும்போது திமுக ஆட்சி நடந்திருக்கிறது. மதுவிலக்கை பத்தி திமுக பேசுறாங்க. நாங்க ஒரு எதிர்கட்சியாக ஒரு போராடுகிற கட்சியாக இருக்கிற நாங்க இவ்வளவு வலியுறுத்தும் போது ஆட்சி ஆளுகிற வாய்ப்பை பெற்று நீங்கள் செய்திருக்க தவறதை விட்டுட்டு நீங்க ஏன் அதுல இல்ல அதுல இல்லன்றது ஒரே ஒரு கேள்விதான். நீங்க நீங்க ரெண்டு கட்சியும் 2 முறை திமுக ஆட்சியில் இருந்தும் செய்யவில்லை. நான் சொன்ன மறுக்கவே இல்லை. சொல்றீங்க நீங்க பதில் சொல்லுங்கன்ற. நான் என்ன சொல்றேன் 2011 வரை அதே பாமக திமுகவுடன் கூட்டணி அமைத்த கட்சி. 2011 தேர்தல்ல நீங்க மதுவிலக்கை நீங்க கொண்டு வந்தாதான் உங்களோட கூட்டணி அமைப்பு சொன்னீங்களா? சொல்லல. எங்களோட இணைந்து போட்டி போட்டீங்க, வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. 2011 தேர்தல் அறிக்கையில பாண்டிச்சேரியில தனித்து போட்டிட்டீங்க. தனித்து போட்டிட்ட தேர்தல் அறிக்கையில மதுக்கடைகளை மூடணும் உங்களால சொல்ல முடிஞ்சதா? நீங்க தேர்தலுக்காக சொல்லாம 2012 தான் மதுக்கு அறிக்கையில சொல்லாம இருக்கலாம். 2008 திமுக பொதுக்குழு மதுவிலக்கு கேட்டாரு, மருத்துவர் கேட்டாரு. நாங்க 2008 திமுக பொதுக்குழுல பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேறுது. அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருந்தது திமுக அரசு. ஏன் செயல்படுத்தல? அதான் சொல்ல வரேன். மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து தலைவர் கலைஞரை சந்தித்த பொழுது எத்தனை மதுக்கடைகள் குறைக்கப்பட்டனா மதுபான படிப்பு நம்ம சொன்னோம். அதுக்கு காரணம் நாங்க சொல்றேன் மனசாட்சி உள்ளவங்க மருத்துவர் ஐயாவோ இதுல வந்து சறுக்கிட்டாருன்னு சொல்றது புதுச்சேரியில வேண்டான்னு எங்கேயாவது மருத்துவர் ஐயா இருக்கட்டும், புதுச்சேரி சாரா கடையா இருக்கட்டும் என்னைக்காவது சொல்லிருப்பாங்க. கண்ணதாசனுடைய மனசாட்சியை விட கருணாநிதியினுடைய மனசாட்சிக்கே தெரியும். மருத்துவர் ஐயாவுடைய அழுத்தத்தின் காரணமாக வலியுறுத்தலின் காரணமாக அவரே அசைஞ்சு கொடுத்திருக்கிறார்னா புதுச்சேரிக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு அல்ல. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டும் என்றால் அண்டை மாநிலங்களிலே அது உறுதிப்படுத்தணும் அப்படின்னு தமிழக ஆட்சியாளர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். எனில் புதுச்சேரியில அது உறுதியா அமலாக்கப்படாம இங்க இருந்து பலர் புதுச்சேரிக்கு இதற்காக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட இருக்கிறது. மதுப்பிரியர்களுடைய சொர்க்க பூமி என்றெல்லாம் கூட வர்ணிக்கப்படுகிறது. அங்கேயும் கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு சோசியல்
ப்ராப்ளம்ஸ் இல்லாட்டியும் கூட அங்கேயும் மது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. புதுச்சேரியில மதுவிலக்கு கொண்டு வருவதும் அவசியமாகிறதா அல்ல சாத்தியக்கூறுகள்ல அங்க பிரச்சனைகள் இருக்கவே செய்கிறதா? இங்கே வலியுறுத்தக்கூடிய கட்சிகள் அங்கே வலியுறுத்துமா? பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நல கூட்டணி புதுச்சேரியிலும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. அது சாத்தியமா? அது சாத்தியப்பட வேண்டுமா? பல கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன. இந்த நிகழ்ச்சியில பங்குகொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.